தமிழ் பேசும் அனைத்து நல்வள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இப்போ நம்ம எம்சிஎக்ஸில் ஒரு ட்ரேடிங் பார்ப்போம். எம்சிஎக்ஸில் முக்கியமாக எல்லாரும் ட்ரேடிங் பண்ணுறது குரூடாயில். இப்போ இந்த குரூடாயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு மினி இருக்குது, மெகா இருக்குது. மினி வந்து ஒரு பாயிண்ட் மூமெண்ட்டுக்கு நமக்கு 10 ரூபாய் கிடைக்கும். மெகா வந்து ஒரு பாயிண்ட் மூமெண்ட்டுக்கு நமக்கு 100 ரூபாய் கிடைக்கும். அதுபோக குரூடாயிலே நமக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இருக்குது. அது என்ன ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கு? நம்ம வந்து மொத்தமாக பணத்தை கொடுத்து வாங்க தேவையில்லை, கொஞ்சமாக வாங்கிக்கிட்டாலே போதும். அது என்ன கொஞ்சமாக? எல்லாருமே சொல்கிறது தான், ஒரு லேண்ட் வாங்க போகிறோம், அப்போ லேண்டோட மார்க்கெட் மதிப்பு வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்போம். என்னது? ஒரு 5 லட்சம், ஒரு லட்சமோ 10,000மோ, 10,000 வச்சுக்கங்களேன், 10,000 ரூபா கொடுத்துட்டு மீதி இருக்கிற பணத்தை வந்து ஒரு 4 மாதத்துக்குள்ளே, 5 மாதத்துக்குள்ளே, 6 மாதத்துக்குள்ளே நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் நம்ம அட்வான்ஸ் டோக்கன் அமௌண்ட் கொடுப்போம். இப்போ இந்த அமௌண்ட்டு இப்போ இந்த ஒரு 4 மாதத்துக்குள்ளே அந்த லேண்டோட மதிப்பு அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மீதி இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு அந்த லேண்டை நம்மளுடைய பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கொடுத்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, 10,000 ரூபாய், அந்த அமௌண்ட்டு தான் நம்ம கொடுத்த ப்ரீமியம் அமௌண்ட்டு. இதில் என்ன ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, சப்போஸ் அந்த லேண்டோட மதிப்பு 10 லட்ச ரூபாயிலேருந்து கம்மி ஆகிடுச்சு, அந்த லேண்ட் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்கு விற்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் போட்டு நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை விட உங்களுக்கு அமௌண்ட்டு கம்மியாகிடுச்சுன்னா, அதாவது நீங்கள் ஒத்துக்கிட்ட அமௌண்ட்டை விட அந்த ரேட்டு கம்மியாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 10,000 ரூபா போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துடலாம். அப்போ உங்கள் மேலே இது கட்டாயம் கிடையாது, 10 லட்ச ரூபா கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயம் கிடையாது. இதுக்கு தான் ஆப்ஷன் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் என்ன ப்ரீமியம் கொடுத்துருக்கீங்களோ அது உங்களுக்கு கட்டாயமாக ஆகிடும். புரிஞ்சுங்களா? வாங்க இப்போ நம்மளுடைய இண்டிகேட்டர் செட்டப்படி என்ன பண்ணணும். இண்டிகேட்டர் ஆட் பண்ணியாச்சு, செட்டிங்ஸில் போயாச்சு, இந்த இடத்துல ரீசெட் செட்டிங்ஸை கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போது மார்க்கெட்டு பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். வேறு எந்த செட்டிங்ஸுமே மாற்றலை, டிஃபால்ட்டு செட்டிங்ஸ் வச்சுருக்கோம். குரூடாயிலுக்கு மட்டும் 25 பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் நீங்கள் 25 பாயிண்ட்லேருந்து 27 பாயிண்ட் வரைக்கும் குறைந்தபட்சம் வச்சுக்கிங்க. சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா ரிவர்சல் என்ட்ரி போயிருக்கீங்க. இப்போ நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி 2 பக்கமும் நமக்கு செல் என்ட்ரி கிடச்சிருச்சு, பை என்ட்ரி கிடச்சிருச்சு. மார்க்கெட் மேலே போய் 69.31 போய் டச் பண்ணிச்சுன்னா நம்ம பை எடுப்போம், செல் எடுப்போம். 68.50 ஃபஸ்ட்டு டச் பண்ணிச்சுன்னா பை எடுப்போம். அதோட ஸ்டாப் லாஸ் அங்கேருந்து ஒரு 25லேருந்து 27 பாயிண்ட் வரைக்கும், அதிகபட்சம் 30 பாயிண்ட். அதே போல் டார்கெட்டும் ஃபஸ்ட்டு டார்கெட்டு 25லேருந்து 30 பாயிண்ட் டார்கெட்டு. இப்போ பாருங்கள் என்ன இருக்குன்னு. மார்க்கெட் ஓப்பன் ஆகி ரன் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பை கிட்ட வருது, இன்னொன்று வரலை, செல்லுக்கிட்ட போகுது ஆனால் செல்லுக்கு போகலை, 2 இடையில ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பையோட என்ட்ரி லோ என்னன்னு பாருங்கள், 68.47. நம்மளோட என்ட்ரி பாருங்கள் 68.50. கரெக்டாக நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. சரி, இப்போ நான் முந்தின வீடியோவில் சொன்னேன், வரும்போது இதோட முதல் கேண்டில் வந்து நல்ல ஒரு பாகுபலி கேண்டிலாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல போயிட்டு இந்த ஹைக்கனாஷி கால்குலேஷன் இருக்கும், அதை நீங்கள் போட்டுங்கன்னு சொன்னேன். ஆனால் அப்படி போட்டு பார்த்தோம்னா நமக்கு என்ட்ரியே கிடைக்கல. அந்த மட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேண்டிலோட க்ளோசிங் இருக்குது. அப்போ இந்த கேண்டலோட ஹையை உடைக்கும்போது திருப்பியும் இந்த கேண்டலோட க்ளோஸ், அதாவது 68.56 நீங்கள் பை எடுத்துக்கணும். லோ வந்து 68.52 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இந்த கேண்டலோட ஹையை உடைக்கும் போது இந்த ஹையிலேயே நீங்கள் எடுத்துக்கலாம், 61 எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த கேண்டலோட லோவில் அந்த க்ளோசிங் ப்ரைஸில் நீங்கள் செல்லு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம என்ட்ரியை மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு 4-5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்தாலும் அதை என்ன பண்ணணும், டார்கெட்டுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதனால் பார்த்துக்கங்க. இப்போ நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ பை ஆக்டிவேட் ஆன உடனே செல்லு வரைக்கும் கரெக்டாக போயிருக்கு. 68.50லேருந்து 69.31, அதாவது ஹை போனது 35 வரைக்கும் போயிருக்கு. அப்போ இதில் ஒரு 50, அது 35, 85 பாயிண்ட் நமக்கு
இதுலேருந்து இது வரைக்கும் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு முந்தின வீடியோ சொன்னேன், ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகுது, திருப்பி இன்னொரு செல்லு ஆக்டிவேட் ஆகுதுன்னா அதோட செல்லு வந்து டார்கெட் நமக்கு அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், செல்லு ஆக்டிவேட் ஆச்சு, அதுவும் நம்முடைய பை ஜோன் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ பை ஜோன் வரைக்கும் வந்துட்டு இன்னும் லோ வந்திருக்கு பாருங்கள், 68.51 வரைக்கும் வந்திருக்கு. நம்ம பை ஜோனை டச் பண்ணாமல் ஒரு பாயிண்டில் போயிடுச்சு. இப்போ இது வரைக்கும் நமக்கு 85 160 170 பாயிண்ட் இது வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. திருப்பி நம்மளுக்கு பை ஜோனை டச் பண்ணிவிட்டு திருப்பியும் மேலே போகுது, திருப்பியும் போய் செல்லை டச் பண்ணுது, திருப்பியும் கீழே வருது. அப்போ இங்கேயும் இங்கே 85, திருப்பி ஒரு 85, திருப்பி ஒரு 85, திருப்பி ஒரு 85, இப்படி திரும்ப 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 நமக்கு டார்கெட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய ஜோனுக்குள்ளேயே தான் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. நம்ம ஜோனை விட்டு வெளியில் போகாமையே ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இவ்வளோதான் நம்மளுடைய ட்ரேடிங் வந்து இங்கே எடுத்தோம், ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே முடிச்சுட்டு வெளியில் போயிட்டோம். இந்த எக்ஸ்ட்ரா ட்ரேடிங் எல்லாமே எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஆனாலும் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி ஓவராலாக பார்த்தோம்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு நமக்கு கிடைக்கிது. ஏற்கனவே பேங்க் நிஃப்டிக்கு தனியாக வீடியோ போட்டேன், நிஃப்டிக்கும் அதிலே போட்டேன். ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கும் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிறது மேட்டரையும் நம்ம குரூப்பில் போட்டிருக்கு, வீடியோவாகவும் போட்டிருக்கு, பாருங்கள். இந்த காந்தி ஜெயந்தி ஆஃபரு இந்த சண்டேவோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டபுள் வேலிடிட்டி ஆஃபர் கிடைக்காது. யாராருக்கெல்லாம் வேணுமோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு என்றென்றைக்கும் லாபம் கிடைப்பதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.